பொத்தப்பி என்னும் நாட்டில் உடுப்பூர் என்னும் ஊரில் நாகன் என்பவன் வேடர்குல தலைவனாக இருந்து மக்களை காத்து வந்தான். தத்தை அவன் மனைவியாவாள். நீண்ட காலமாக பிள்ளை பேரில்லாமல் இருக்கவே முருகனை வேண்டி விழா எடுத்தனர். அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட முருகன் அருள் புரிந்தான். அவர்களுக்கு அழகான வலிமை மிக்க ஆண் குழந்தை பிறந்தது. நாகன் அக்குழந்தையை தன் கைகளால் தூக்கும்போது திண்ணென்று இருந்தமையால் திண்ணன் என்று பெயரிட்டான். திண்ணன் வளர்ந்து குலமரபிற்கேற்ப வில், அம்பு, ஈட்டி, வாள் முதலான போர் பயிற்சிகளை கற்று சிறப்படைந்தான். திண்ணன் அவன் கரிய நிறமுடையவன், உரத்த குரலுடையவன், தலைமயிரை தூக்கி கட்டியவன், தலையிலே மயிர்பீலி அணிந்தவன், சங்கு மணிகளும் பன்றை கொம்புகளும் கோத்த மாலையும் புலித்தோலினால் செய்யப்பட்ட தட்டை வடிவமான வெற்றி மாலையினையும் மார்பிலேயே அணிந்தவன், இடையிலே புலித்தோல் ஆடை அணிந்தவன், குறுவாளையும் வைத்திருப்பவன், கால்களில் வீரக்கழல் பூண்டு தோல் செருப்பு அணிந்தவன், வேட்டையாடுவதற்கு நாயினை துணையாக கொண்டவன். தந்தை நாகனுக்கு வயது முதிர்ந்தது. அதனால் நாட்டுக்கு இடையூறு விளைவிக்கும் விலங்குகளை வேட்டையாட வேண்டி தன் மகனை வேடர் தலைவனாக்கினான் நாகன். ஒரு நாள் திண்ணன், நாணன், காடன் ஆகிய நண்பர்களோடு வேட்டையாட சென்றார். வேட்டைக்காக விரித்த வலைகளை அறுத்து கொண்டு ஒரு பன்றி மட்டும் ஓடியது. விடாமல் துரத்தி சென்று புதருள் மறைந்த அந்த பன்றியை திண்ணன் தம் குறுவாளால் வெட்டி வீழ்த்தினார். இதனைக் கண்ட நண்பர்கள் வியந்து திண்ணனின் வலிமையை பாராட்டினார்கள். அருகே ஓடும் பொன்முகலி ஆற்றையும் வானளாவ உயர்ந்து நிற்கும் காலத்தி மலையையும் கண்டு வியந்தார் திண்ணன். இதனை கண்ணுற்ற நாணன், இம்மலையின் மீது குடுமி தேவர் இருக்கிறார், அவரை கும்பிடலாம் வா என்று கூறினான். மலை ஏறும்போது திண்ணனுக்கு மட்டும் புதுவிதமான இன்பமும் உணர்வும் ஏற்பட்டன. குடுமி தேவருக்கு சிவகோசரியார் என்பவர் ஆகம விதிமுறைப்படி பூசை செய்வதனை நாணன் மூலம் அறிந்தார் திண்ணன். மலையேறிய திண்ணன் குடுமி தேவரை கண்டவுடன் அவரை வணங்கியும் கட்டித் தழுவியும் ஆடினார், பாடினார், ஆனந்த கண்ணீர் பெருக்கினார். மேலும் கன்றை ஈன்ற பசுவை போல பிரிய மனம் இல்லாமல் சுழன்று சுழன்று இறைவனிடமே நின்றார். நண்பன் காடன் ஆற்றங்கரையில் தீயில் இட்டு பக்குவப்படுத்திய இறைச்சியை தன்னுடைய ஒரு கையில் எடுத்துக்கொண்டார். மறு கையில் வில் இருந்ததால் வாய் நிறைய ஆற்று நீரையும் அருகில் இருந்த மரத்தின் மலர்களை தலையில் சொருகியும் கொண்டு வந்தார். குடுமி தேவருக்கு திருமஞ்சனமாக தன் வாயிலுள்ள நீரையும் அமுதமாக பன்றி இறைச்சியினையும் தலையில் சூடிய மலரை வழிபாட்டு மலராகவும் இட்டு மகிழ்ந்தார் திண்ணனார். குடுமி தேவருக்கு இரவில் துணை யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு இரவு முழுவதும் அவரே கையில் வில்லேந்தி காவல் புரிந்தார். காலையில் குடுமி தேவருக்கு திருவமுது தேடி வர புறப்பட்டார் திண்ணனார். வழக்கம் போல பூசை புரிய வந்த சிவகோசரியார் இறைவன் மீதிருந்த இறைச்சி முதலானவற்றை கண்டு வருந்தினார், புலம்பினார். பின் அவற்றை நீக்கி தூய்மை செய்து பூசனை புரிந்து சென்றார். அடுத்து திண்ணனாரும் வந்து இறைச்சி முதலானவற்றை வைத்து வழிபட்டார். மறுநாளும் இறைச்சி முதலானவை இருப்பது கண்டு வருந்தி சிவகோசரியார் இறைவனிடம் முறையிட்டு வீட்டிற்கு சென்று உறங்கினார். அவரது கனவில் சிவபிரான், நீ கூறும் மறைமொழிகள் அவன் அன்பு மொழிகளுக்கு ஈடாகாது. நீ வேள்வியில் தரும் அவியுணவை காட்டிலும் அவன் தரும் ஊனமுது இனியது என்றும், இந்நிகழ்வினை மரத்தின் மறைவில் நின்று பார்ப்பாயாக என்றும் கூறினார். 6ஆம் நாள் திருக்காலத்தி பெருமான் திண்ணனார் தம்மீது கொண்டுள்ள அன்பின் பெருமையை காட்ட தமது வலக்கண்ணிலிருந்து இரத்தத்தை வரச் செய்தார். இதனை கண்ட திண்ணனார் தாம் என்ன செய்வதென்று அறியாமல் நின்று கொண்டிருந்தார். பூசைக்காக கொண்டு வந்த பொருட்கள் சிதறின. தம் கையால் இரத்தம் கசிவதை துடைத்தாலும் நிற்கவில்லை. உடனே பச்சிலைகளை தேடிக் கொண்டு வந்து தடுத்து பார்த்தார். இரத்தம் நிற்கவில்லை. இனி என்ன செய்வது என்று சிந்தித்து நின்றார். உடனே அம்பினால்
தமது வலது கண்ணை அகழ்ந்து எடுத்து ஐயன் திருக்கண்ணில் அப்பினார். இரத்தம் நின்றுவிட்டது. இதைக் கண்டு மகிழ்ந்து ஆடினார் திண்ணனார். சிவபிரான் இடது கண்ணிலும் இரத்தம் பெருகும்படி செய்தார். தம் இடக்கண்ணையும் பெயர்த்தெடுத்து அப்பினால் இரத்தம் நின்றுவிடும் என்று உணர்ந்தார் திண்ணனார். தம் மறு கண்ணையும் பெயர்த்து விட்டால் இறைவனின் இடக்கண்ணை சரியாக கண்டறிய முடியாது என்பதால் அடையாளத்துக்காக தம் காலின் பெருவிரலை இறைவனின் இரத்தம் பெருக்கும் கண் மீது ஊன்றிக்கொண்டார். அம்பினால் தன் இடக்கண்ணை பெயர்க்கத் தொடங்கினார். உடனே காலத்திநாதர் நெல்லு கண்ணப்பா என்று 3 முறை கூறி திண்ணனாரை தடுத்தருளினார். மேலும் என்றும் என் வலப்பக்கம் இருக்க கடவா என்று பேரருள் புரிந்தார் சிவபிரான். இதனைக் கண்ட சிவகோசரியார் தம்மை மறந்து சிவன் அருளில் மூழ்கி திளைத்தார். அன்று முதல் இறைவனுக்கே தம் கண்ணை பிடுங்கி அப்பியதால் அன்று முதல் திண்ணனார் கண்ணப்பர் என்று அழைக்கப்பட்டார்.